ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் பாஸ்கர். எங்க இருக்கிறீங்க? ராஜஸ்தான்ல சுற்றுப்பயணம் எப்படி போயிட்டு இருக்குது? இப்போ ஜெய்ப்பூர். முன்னாடி புஷ்கர்ல இருந்தோம் ஒரு 3 நாள். ம். ராட்டை நேயர்கள் என்னோட குரல் ரொம்ப மோசமான சூழல்ல இருக்கு சளினால. குரலுக்காக நீங்க கேட்கலன்னு தெரியும். பட் பேசுவோம். நவீனம் எது நவீனங்கிற தலைப்புல 2வது எபிசோட் பேச போறோம். இந்த பயண அனுபவம் சேர்ந்து தான் அதுல வெளிப்படும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்ல அனுபவம். ஆனா புஷ்கரும் ஜெய்ப்பூரும் இது வரைக்கும் 31ஆம் தேதி நைட்டு வந்தோம். அதுல இருந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 6 நாள் ஆயிடுச்சு. ம். நீங்க இந்த தொடர்ந்து பயணிக்கும் போது ம். நவீனம் பத்தி பேசுறதுனால கேட்கிறேன். ம். பயணம் அப்படின்றது வேகம். ம். இன்னி தேதிக்கு வேகமா ஒரு இடத்த போய் அடையிறது அ, அப்படின்றது தான் ம். பயணம் அப்படின்ற ஒரு விஷயம். பா. நாம இன்னைக்கு ரெண்டு விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று நம்ம இந்த வேகம் அப்படின்றதும், அ, ரெண்டாவது எது மக்கள் தங்களுடைய வெல்த் அல்லது இதுவா நினைக்கிறாங்க. நம்மளுடைய வெல்த்ன்னு என்ன சொல்லுவோம்? தமிழ்ல என்ன சொல்றது? அதுக்கு சரியான வார்த்தை என்னவா இருக்கும்? சொத்துன்னு ரொம்ப சிம்பிளா சொன்னா சொத்துமோ. எது ம். சொத்து அப்படின்றது நம்ம எப்படி உடைமைன்னு பார்க்குறோம்? சொல்றது பொசிஷனா உடைமை டிஃபைன் சொத்து. ஆயிடுது. இல்லை வெல்த்னு சொல்லலாம். வெல்த் அப்படின்றது எதுவா பார்க்குறாங்க மக்கள் அ, அப்படின்றது, இது ரெண்டும் தான் நவீனத்துல மிக முக்கியமான விஷயங்களாக மாறி இருக்கிறது இதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அ. நீங்கள் பயணத்தின் போது வேகத்தையும் வெல்த்தினுடைய டெஃபினேஷன் மாற்றத்தையும் எங்கே பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுடைய பயண அனுபவத்தோட சேர்ந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 2 3 பிரிச்சுக்கலாம் இந்த வேகத்தை இந்த பயணத்தோட ஒட்டி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சென்னையில் ஓலா ஊபர் அது மாதிரிலாம் புக் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு வேகம் இருக்கு. மழை இருக்கும்போதோ, இல்ல அவைலபிலிட்டி குறைவா இருக்கும்போது சர்ஜ் சார்ஜ் இதெல்லாம் புதுசு புதுசா டெக்னிக்லாம் நமக்கு வந்திருக்குது. இந்த டெக்னிக்ஸ்குள்ள இல்லாதவங்களுக்கு இந்த வேகம் எப்படி அதிகரிக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னு வைங்க. இப்ப 2 வகையான ஆட்டோ இருக்கு நார்த்ல. சவுத்ல ரொம்ப கம்மி பேட்டரி வெஹிக்கிள். நார்த்ல எங்க போனாலும் அந்த பேட்டரி வெஹிக்கிள் இருக்கு. அதனுடைய வேகம் ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ஆட்டோவ அந்த நார்மல் ஆட்டோவ பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி இந்த மாரி செக்மெண்ட்ல இருக்கிற வண்டிய கம்பேர் பண்ணும்போது ஸ்லோ. இதனோட பிரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30லேருந்து 50% டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க ஒரு நார்மல் அந்த சிஎன்ஜிலயோ, பெட்ரோல்லயோ ஓ ஓ ஓடக்கூடிய ஆட்டோவ நீங்க ரூ. 200க்கு பேசுறீங்க. 5 கிலோமீட்டருக்கு அப்படின்னா, பேட்டரி வெஹிக்கிள் ரூ. 100 தான். 2ம் டெஸ்டினேஷன் ஒண்ணு தான், போற வழி ஒண்ணு தான். இந்த டிஃபரன்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, கம்ஃபோர்ட் ஆக்சுவலி அந்த ஒரு 4 பேரா போறோம்னா, பேட்டரி வெஹிக்கிள் நல்ல கம்ஃபோர்ட்டான வெஹிக்கிள் தான். 2 டைரக்ஷன்ல உட்காந்துக்கலாம். நெருக்கி உட்காரணும்னு அவசியம் இல்ல. கம்ஃபோர்ட்லயும் நல்லா தான் இருக்கு அது. ஏன் குறையுதுன்னா, அது 40 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு போகுதுன்னா, பெட்ரோல் வெஹிக்கிள் இது 20 தான் போகும். என்ன நேரம் மிச்சமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோமீட்டருக்கு அதிகபட்சம் 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் கூட குறையா இருக்கும். அந்த டிராஃபிக் இருந்தாக்கா ஒண்ணும் இல்ல ஈக்குவல் தான். டிராஃபிக் இல்லாத ரோடுகள்லயே எம்ப்டி ரோட்ல நீங்க ஓட்டுறதா கணக்கு வச்சா கூட ஒரு 5 நிமிஷம் வித்தியாசம் வரும். அவ்வளோதான். இந்த 5 நிமிஷத்த மிச்சப்படுத்துறதுக்காக நம்ம ஏன் ரூ. 100 குடுக்குறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நமக்கு பதில் தெரியாது. சரி, இதுலேருந்து காருக்கு நகருவோம். ஒரு ரூ. 350 ரூ. 400 கேட்குறாங்க. காருக்கு நகரணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் மிச்சப்படுத்துவோம். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில இந்த 3 செக்மெண்ட்ட பயன்படுத்தும் பொழுது, இந்த 5 நிமிஷம், 10 நிமிஷத்தில இந்த பணத்த சம்பாரிச்சுருவோமா அப்படின்னு கேட்டோம்னா இருக்காது. சொந்த வண்டி வச்சிருக்கிறவங்கள பத்தி கவல இல்ல. அது வேற கத. யார் இந்த டெக் டெக்னாலஜி பிளஸ் இந்த இந்த மாரியான மார்க்கெட்ட யார் அதிகம் பயன்படுத்துறாங்கன்னா, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்குவோம். அதுக்கும் கீழ போனீங்கன்னா ரூ. 5 ரூ. 10 ஷேர் ஆட்டோல ஏறி 10 பேரா நெருக்கின்னு போறது இருக்கு. நான் தனியா போனோம்னா அதுக்கு தனி காசு. கூட்டத்தில ஒருத்தனா இருக்கணும்னா அதுக்கு தனி காசு. வேகத்துக்கு தனி காசுங்கிறதெல்லாம் மிடில் கிளாஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷனா தான் நான் பார்க்குறேன்.
இது நகரத்துல இருக்கக்கூடிய வேகத்தை காசா மாத்துற ஒரு கண்டிஷன்னு வச்சோன்னு வைங்களேன். கிராமத்தை எடுக்கும்போது கம்ப்ளீட்லி வேற பார்வை இருக்கு. இந்த டிராவல் மட்டும் இல்ல. தமிழ்நாடு மட்டும் கவனிச்சத வச்சும் சொல்லல. இப்போ புஷ்கர் சந்தைக்கு வரோம். ஒரு குதிரை ஒரு பளபளப்பா அத ஷைன் பண்ணி, அதற்கான காஸ்மெட்டிக்ஸு, புரோட்டீன் இண்டஸ்ட்ரின்னுன்றது நான் என்னமோ மனுஷனுக்கு மட்டுமானதான் நான் நெனச்சேன். புரோட்டீன் மேல இருக்கக்கூடிய அப்சஷன் வந்து மனிதனுடைய ஸ்கின்னுக்கும், மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கும் மட்டுமானதாக நான் நெனச்சுன்னு இருந்தேன். ஆடு, மாடு, குதிரை, பன்னி எல்லாத்துக்கும் புரோட்டீன் இண்டஸ்ட்ரி வந்துருச்சு இப்போ. குதிரைக்கும் இந்த ஒட்டகத்துக்கெல்லாம் புரோட்டீன் பவுடர் வந்து அப்படி சேல் ஆகுதுங்க. அதாவது புரோட்டீன்னா டைரக்ட் புரோட்டீன் ஆர்னா புரோட்டீன் போட்டு என்ஹான்ஸ் பண்ணுது. ஆடடு. அப்போ அந்த சந்தைய வச்சு இருக்கிறவங்களுக்கும், யூ யூசுவலா அந்த ரான்ச்சிங், ஹெர்டிங்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய காஸ்ட் டிஃபரன்ஸ் ஆயிரக்கணக்கான மடங்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு மாடு 25,00,00,000 இருக்கு. ஒரு குதிரை 10,00,00,000, 12,00,00,000ல இருக்கு. அதுவே பாலைவனத்துக்குள்ள போய் ஒரு விஷயத்த கேட்கிறோம்னா, டைரக்ட்டா அவங்க வாழக்கூடிய ஒரு மாடு ரெசிடென்ஸ்ல 25,00,00,000? ஆமா. நான் 32 வரைக்கும் அந்த மாடு அது இறந்துச்சு இந்த வருஷம் அந்த மாடு. எல்லா நியூஸ்லயும் ரொம்ப ஃபேமஸா போட்டுருந்தாங்க. என்டிடிவில இருந்து எல்லாத்துலயும். நான் கேள்விப்பட்டு அத எடுக்கலாம்னு யோசிச்சோம். பட் அங்க இருக்கும்பொழுது தான் அந்த நியூஸ் வந்தது. எனக்கு யோகா தான் சொன்னா. நீங்க சொன்ன மாடு இறந்துருச்சு நானு. நான் அங்கருந்து பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலா ராஜஸ்தான் டூரிசம் சைட்லயே அந்த மாட்ட பத்தி போட்டிருந்தாங்க. இன்ஸ்டா பேஜ்லாம். எனக்கு அதுல பெரிய இது இல்ல. 32,00,00,000 வரைக்கும் அந்த மாட விலைக்கு கேட்டு குடுக்கலன்னு எழுதியிருந்தாங்க அதுல. அந்த மாடு இறந்து போச்சு ஒரு நாளு. முழுக்க முழுக்க நட்ஸு, புரோட்டீனு இது மாரி டயட் சார்ட்ல வளர்ந்த மாடு போல இருக்கு. அங்கருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி போய் ஒரு பாலைவனத்தில நீங்க அந்த மக்கள் அந்த கிராம மக்கள் வந்து வச்சிருக்கக்கூடிய டொமஸ்டிகேட் பண்ண விலங்குகளுடைய விலையெல்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு 1 வயசு, 1 1/2 வயசு ஒட்டகத்தினுடைய விலை 10,000. ஒரு ஒரு வயசு வந்து நீங்க ஒரு ஒட்டகத்த மெயின்டெயின் பண்ணி, அத கொண்டு வந்து சந்தையில நிறுத்தும்போது ரூ. 10,000க்கு கிடைக்குது. அதுவே 1 1/2 வயசு, 2 வயசு குதிரை 10,00,00,000, 12,00,00,000 சொல்றாங்க. இவுங்க இது 2த்துக்கும் இருக்கிற வேறுபாடு சந்தை தான். சந்தைய இவங்க டிசைன் பண்ற விதமும், தொழில்நுட்பத்தை இவங்க பயன்படுத்துற விதமும், டாக்டர்ஸு, ஆம்புலன்ஸு, அதுக்கு போடுற ஆர்னமெண்ட்ஸு இது எல்லாம் அது அது அதுல வந்து கிட்டத்தட்ட இது வந்து இது சந்தைங்கிற இடத்தெல்லாம் கடந்துருச்சுன்னு தோணுது எனக்கு. அப்போ இந்த 10,00,00,000 குதிரையும், இந்த ரூ. 10,000 குதிரையும் ஒரு இடத்துல மீட் ஆவணும். வெல்த்ங்கிற பேர்லயோ, அசெட்டுங்கிற பேர்ல மீட் ஆகணும்னா, இந்த ரூ. 10,000 குதிரையும், அந்த குதிரைய மேய்க்கிறவனும் எவ்வளோ வேகம் ஓடணும்னு யோசிக்கிறது தான் ஸ்பீடுன்னு நெனைக்கிறேன் நான். நம்ம வந்து ஸ்பீடு அப்படின்றத டிஸ்டன்ஸ் டிராவல் பை டைம்னு சொல்லுவோம். வெலாசிட்டிய டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆக்சுவலி இதையும் கடந்துருச்சுங்கிறேன். அது ஒரு ஆக்ஸலரேஷன் தான் இருக்கு. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியே இந்த ஏழைகள் மேல திணிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த எக்கனாமிக்ஸும், பிசிக்ஸையும் சேர்த்து பார்க்கும்பொழுது அந்த ஆக்ஸலரேஷன் வந்து மேல இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படல. அந்த 10,00,00,000 இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆக்ஸலரேஷன் வேணுமா? இல்ல. அவங்க உடம்பும், மனசும் காம்ப்ரமைஸும் பண்ணிக்க தேவையில்லன்னு தோணுது. பட் இந்த எளிய மனிதர்கள் அந்த 10,00,00,000 இல்லன்னா கூட அட்லீஸ்ட் 1,00,000 நோக்கி நகரணும்னா, அவர்கள் தங்கள 10 மடங்கு கூடுதலா துருத்திக்கிட்டு எக்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. செல்ஃப் என்ன சொல்றது? போர்ட்ரேட்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அத அதிகம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க தள்ளப்படுறாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப அவங்க கிட்ட இருக்கிறது வந்து டாக்டர்ஸ், புரோட்டீன் பவுடரு, ஷெட்டு, ஆர்னமெண்ட்ஸ்னா, இவங்க கிட்ட என்ன இருக்குன்னா, இவங்க கல்ச்சர், ட்ரெடிஷனு, நிறம், குடும்பம், ரிலேஷன்ஷிப், டெசர்ட்டோட கனெக்ஷன இவங்க போர்ட்ரே பண்ண வேண்டிய அவசியத்துக்கு இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க ட்ரெடிஷனா இருக்கிறாங்கன்னு நம்ம யோசிச்சோம்னா, அந்த ட்ரெடிஷன வந்து இருக்கிற ஒரே செல்லிங் பாயிண்ட்டா மாத்திட்டாங்கன்னு தோணுது எனக்கு. அதற்கு அரசாங்கம் ஒரு மிக முக்கிய காரணமாவும் பார்க்குறேன். உங்க ட்ரெடிஷன் செல்லிங் பாயிண்ட்டா இன்னைக்கு இருக்கு. நீங்க வேகமா பணக்காரனா ஆகணும்னா உங்க ஆடை, அலங்காரம், ஆபரணம், உங்க வாழ்க்கை முறை, உங்க உணவ வந்து நீங்க துருத்திக்கிட்டு ரொம்ப வேகமா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஈஸியா பணக்காரன் ஆக முடியும்னு திட்டமிட்டே பண்றாங்க அத.
ஒரு பக்கம் அதையும் கவனிக்கிறோம். ஒரு பக்கம் பிராக்டிகல் ரியாலிட்டியும் பார்க்குறோம். இவங்களுக்கு அது சாத்தியம் இல்ல. ரொம்ப அபத்தமா வெளிப்படுது. ஒரு என்ன சொல்றது? ஒரு அமெச்சூர் செல்லிங் விஷயமா தான் இவங்க வந்து நிக்கிறாங்க சந்தையில. அப்ப இந்த இந்த 2க்கும் இடைப்பட்டத வந்து வேகம் என்பது நேரத்திலிருந்து, வேகம் என்பது வெல்த்ல இருந்து கூட, வேகம் என்பது பணம் என்கிற ஒரு விஷயமா நம்பர்ஸா மாறி இருக்குன்னு தான் பார்க்குறேன். அப்ப வேகத்தை தொலைவின் அடிப்படையில அளந்தது போயி, வேகத்த வந்து நாம வந்து ஜிடிபி, ஜிஎன்பி மாரி ஒரு இதுல வந்து தேசத்தையும், உங்களுடைய அக்கவுண்ட்ஸ வந்து மாத்திருக்கோன்றது தான். எவ்வளோ வேகமாக, எவ்வளோ ஷார்ட் பீரியட்ல நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்க, ரிட்டர்ன் எடுக்குறீங்க, அல்லது எவ்வளோ உங்கள செல் பண்றீங்க, எவ்வளோ பை பண்றீங்கங்கிறது வந்து இன்னைய நவீன கால நம்ம என்னைக்கு டைம் இஸ் வெல்த் அது மாரிலாம் சொன்னோமோ, அந்த வெல்த்ங்கிறது ஸ்பீடு டைமு, வெல்த் 2மே வேகத்தினுடைய ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபினாமினான் மாரி தான் நான் பார்க்குறேன். ஒரு சயின்ஸ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேகம் என்பது வெல்த்தோடைய ஃபினாமினனா மாத்துனதுனால, அந்த வேகத்த அதிகம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறது யாரா இருக்காங்கன்னா, மிடில் கிளாஸ் தான். அந்த பரபரப்பு வந்து அவங்க முகத்துல தான் இருக்கு. நல்ல பணம் படைத்தவர்கள் வந்து ரிலாக்ஸா இருக்கிற மாரி தெரியுது. அவங்க வியாபாரத்துல வியாபாரமும் ஆயிரும். ஏன்னா, அதெல்லாம் அவங்க வந்து அழகா திட்டமிட்டு செய்யறதுக்கான பல காரணங்கள் இருக்கு. இவங்களுக்கு அந்த மாரி பல காரணம் இல்ல. ஒரே காரணம் நானும் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன்றதுக்காக என்னென்ன செய்யலான்றது மட்டுமே இவங்களுக்கு இருக்கு. அதனால இவங்க தான் பரபரப்பாவும் இருக்கிறாங்க. அஜிடேட்டடா இருக்கிறாங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய கவனிப்பா பார்க்குறேன் நான். 1 நீங்க கேட்ட வேகத்துக்கு. 2வது வெல்த். வெல்த் வந்து இப்போ எது வெல்த், எது சொத்துன்னு கேட்கும்பொழுது, அ இப்போ நீங்க ஒரு ஒரு கலை இருக்கு. அந்த அ இசையோ, பெயிண்டிங்கோ ஏதோ ஒரு ஒரு ஆர்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ஆர்ட் தான் அந்த ப்ராடக்ட் தான் வெல்த்தா பார்க்குறாங்களே தவிர, அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவையோ, அந்த வரலாறையோ, அது எப்படி எவால்வ் ஆயி வந்ததுங்கிறதையோ வெல்த்தா இன்னைக்கு பார்க்கல. ஏன்னா, முழுக்க முழுக்க நமக்கு வந்து இப்போ இப்போ உதாரணத்துக்கு பாந்தினி அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா, அந்த அந்த பாந்தினிக்கு தான் வெல்த்துங்கிற அடையாளம் இருக்கே தவிர, அந்த பாந்தினிய காப்பாத்துற மக்களுக்கு ஏதாவது இருக்கான்னா தெரியல. அது யாரு? என்ன ஊர்க்காரங்க? பொதுவா இருக்கு. அப்போ இத வந்து வெல்த்லேருந்து தூக்கிருவாங்கன்றது ஏன்னா வெல்த் டைரக்ட் புரொப்போர்ஷன் டூ ப்ராடக்ட் ஆர் மனின்னு வந்ததுக்கப்புறம், இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவு, கலை, ரிலேஷன்ஷிப்பு, கல்ச்சரு, எவல்யூஷன் இது எதுவுமே ஒரு பொருட்படுத்தக்கூடிய எல்லையில இருக்கிற மாரி எனக்கு தெரியல. அது அ இந்த பயணத்த மட்டும் வச்சு சொல்ல பொதுவாகவே. அப்போ நம்ம வெல்த்ங்கிறத சுருக்கி மணின்னு மாத்திருக்கோம். நம்பர்ஸ் இன்வெஸ்ட்மென்ட்டு, மணி அப்படி மாத்திருக்கோன்றது ஒரு என்ன சொல்றது? ஒரு நாலேட்ஜ் சிஸ்டம்ன்றது காலகாலமா ஒரு வெல்த்தா பார்க்குறோம். அதுக்கப்புறம் வெல்த்ங்கிறது என்னன்னா, பல்வேறு இப்ப மாடுன்னு சொன்னா ஒரு வெல்த்ங்கிறோம். அப்புறம் ஏரிய ஒரு வெல்த்ங்கிறோம். ஒரு நல்ல ஃபெர்டைல் லேண்ட ஒரு வெல்த்ங்கிறோம். ரிலேஷன்ஷிப்ப வெல்த்ங்கிறோம். ஹெல்த்த வெல்த்ங்கிறோம். காலகாலத்துக்கு ஒண்ணு ஒண்ணு. எது காணாம போதோ அத வெல்த்ங்கிறோம் இல்லையா? ஆரோக்கியம் குறைபாடு உள்ள சமூகத்துல ஆரோக்கியம் தான் வெல்த். படிப்பு குறைவா இருக்கிற சமூகத்துல படிப்பு தான் வெல்த். வேலை குறைவா இருக்கிற சமூகத்துல வேலை தான் வெல்த்ன்னு இப்படி இருந்த காலம் இருந்தது இல்லையா? அப்ப எது இல்லையோ அந்த அந்த இல்லைன்றதிலிருந்து அத அடையறது வெல்த்தா இருந்திருக்கு. அது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அப்படிதான். ஆனா இன்னைக்கு எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் பிரச்சனையாகவும், ரொம்ப பிராக்டிகலா சொல்லணும்னா, அ அந்த வாங்கு திறன் தான் வெல்த்ன்னு ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி ஆஃப் எ இண்டிவிஜுவல் ஃபேமிலியோ, ஊரோ, நாடோ கிடையாது. ஒரு தனி மனிதன் அவனுடைய நுகர்வை அ விஸ்தாரம் பண்றதுக்கு, பெருசாக்கிக்கிறதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கோ அத வெல்த்ன்னு நம்ம மாத்திருக்கோம். அதுக்கு என்ன இண்டிகேட்டர் வைக்க போறோம்னு நமக்கு தெரியல. ஆனா அதுதான். அது ஹெல்த்த நான் வந்து வாங்க முடியும். என்னுடைய சௌகரியங்கள வாங்க முடியும். என்னுடைய இருப்பிடத்த வாங்கிக்க முடியும். ரிலேஷன்ஷிப்ப வாங்கிக்க முடியும். ஆர்ட் வாங்கிட முடியும் அப்படின்னும்பொழுது, அப்போ உன்னுடைய நுகர்வை இன்னும் பெருசா விஸ்தாரம் பண்றதுக்கும், உன்னுடைய நுகர்வுல உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ வந்து
பெருசுப்படுத்திக்கிறதுக்கும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது வெல்த்னு சுருக்கி இருக்கிறோம். அது பெரும்பாலும் அஃபோர்டபுள் பிரச்சனையா இருக்கிறதுனால, அது மணியா டைரக்ட்டா கரன்சி அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு சுருக்கி இருக்கிறோம். வேற எதுவும் இங்க மேட்டர் கிடையாது. எல்லாமே நம்பர்ஸ் தான் அப்படின்ற ஒரு சிஸ்டத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோங்கிறத பார்க்குறோம். அது பயணங்கள்லயும் அப்படிதான் இருக்கு. உள்ளூர்லயும் நம்ம அப்படிதான் பார்க்குறேன். ஆனா இது 2த்தையும் கனெக்ட் பண்ற பாயிண்ட் எதுன்னா, இந்த நேரமும், இந்த வேகமும். இந்த நேரத்தையும், ம். வேகத்தையும் வந்து யாரால இனிமே புரிஞ்சுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் மிகவும் அ கீழ இருக்கிற அல்லது இப்பதான் வளர்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கிற, பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கிறவங்க, இத புரிஞ்சுக்கல அப்படின்னா, அவங்க எவ்வளோ சீக்கிரம் எக்ஸாஸ்ட் ஆவாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த சிஸ்டம் எப்போ கொலாப்ஸ் ஆகும்லாம் யாராலயும் கணிக்க முடியல. அதுக்கு முன்னாடியே இத வந்து அரசோ, கல்வி நிறுவனங்களோ, மற்ற சமூக பொறுப்புள்ள அமைப்புகளோ, இத பேச தவறுனாக்கா, ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தினசரி நமக்கு வந்து ஒரு ட்ராஜிக்கான ஒரு செய்திகளோட தான் கடப்போம்னு நெனைக்கிறேன். நீங்க பேசும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுன ஒரு விஷயம். ம், அதாவது ஒரு காலத்துல சேமிப்பது வெல்த்ன்னு இருந்துச்சு. ம், என்கிட்ட இவ்வளவு சேமிப்பு இருக்குது, அ, சேர்த்து வைக்கிறது. அதாவது இன்னைக்கு செலவு செய்வது வெல்த்ன்ற மாதிரி ஆயிருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆமா. இப்போ உங்களுடைய அஹ், அரசாங்கமே வந்து நமக்கு இப்போ எப்படி பண்ணுதுன்னா, கன்சியூமர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி எவ்வளோ செலவு செய்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் வந்து நம்மளுடைய நிதி நிலையை வந்து குறியீடாக வச்சிருக்காங்க. ம், நம்ம எல்லாரும் அதை நோக்கி போயிட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நீங்க சொல்லும்போது எதையும் நம்ம கிட்ட இல்லாததை அடைவது வெல்த்ன்னு சொன்னீங்க. ஆமா. அதை நோக்கி முன்னேறுவது தான் காலகாலமாக நமக்கு வந்து இதுதான் நம்மளுடைய சொத்துன்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படி. ஆனா இன்னைக்கு நாம அதை நோக்கி மாத்திரமே நகரல. அப்படி ம், பார்த்தோம்னா இன்னி தேதிக்கு வந்து எல்லாருக்கும் நோய் வாய்ப்பு அதிகமாகுது, இது பிரச்சனை இருக்குது, சுற்றுச்சூழல் பிரச்சனையா இருக்குன்னு போது ம், இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைன்றதுனால அதை நோக்கி போறது தான் வந்து நம்மளுடைய வெல்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஆமா. ஆனா இன்னைக்கு சந்தை நமக்கு சொல்லுது. இப்ப நீங்க அந்த ராஜஸ்தான் பாலைவனத்துல நடந்த அந்த ஒரு உதாரணம் சொன்னதுல இருந்தே, ம், சந்தைக்கு வந்தா நீ இப்படித்தான் இருக்கணும், உன்னுடைய ம், ஒட்டகத்துக்கு இவ்வளோ மதிப்பு கிடைக்கணும்னா அது ஷைனிங்கா இருக்கணுமோ, அல்லது அதுக்கு இந்த ஆபரணங்கள் போட்டிருக்கணுமோ. இது ஒட்டகத்துக்கு மாத்திரம் இல்லை, கடவுள்ல இருந்து எல்லாத்துக்கும். நான் வந்து உங்க கடவுள் வந்து மதிக்கத்தக்க கடவுளாக இருக்கணும் அப்படின்னா உங்க கடவுளுக்கு வந்து இத்தனை ஆபரணங்கள் போட்டிருக்கணும், இத்தனை தங்கம், கிலோ கணக்கா தங்கம் போட்டா தான் உங்க கடவுளை மதிப்பேன்றதுல இருந்து மனுஷனை மதிக்கிற வரைக்கும். ம், இந்த கார்ல வந்தா தான் உங்களுக்கு இது இந்த இது அதை நோக்கி தான் வந்து இந்த மிடில் கிளாஸ் மூவ் ஆகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்க இந்த மிடில் கிளாஸை பத்தி சொல்லும்போது எனக்கு இன்ஸ்டாகிராம் ரீல் தான் ஞாபகம் வருது. ம், ம். தெரியாத்தனமா யாராவது ஒருத்தர் வந்து இந்த செல்ஃப் லவ்னு ஒண்ணுத்துல உள்ள போய் மாட்டிட்டாங்கன்னா, மொத்த மிடில் கிளாஸும் செல்ஃப் லவ்னு போட்டு தீர்த்துடுறாங்க. நானும் அங்க வந்துட்டேன், நான் அந்த இடத்த அடைஞ்சிட்டேன். அடுத்து அடுத்து யாரானும் வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக வேற எதையானு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ம், இப்போ வரப்போகிற புதுசு புதுசா வரக்கூடிய டேர்ம்ஸ் இருக்குல்ல, ம், அந்த டேர்ம்ஸ்ல அடுத்து யாராவது குவாண்டம் லவ்னோ அது மாதிரி ஏதான ஒரு புது டேர்ம் யாரானா பயன்படுத்துனாங்கன்னா ம். எல்லாரும் குவாண்டம் லவ்னு போயிடுவாங்களோன்னு தோணுது. ஆ. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து டு கேட்ச் அப் அப்படின்றது தான் வந்து சந்தை வந்து மிக அதிக அளவில் விளம்பரப்படுத்துறது.
ம். எல்லாரையும் அதை நோக்கி தான் நகர்த்துது. ம். இதுல இருந்துனா நீ விடுபட்டு போயிடுவ, நீ எதையோ வந்து உனக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு. ம். ஸோ அந்த கேட்சிங் அப்லேயே வந்து தங்களுடைய வாழ்க்கையே வந்து தொலைச்சிடுறாங்களோ அப்படின்றது தோணுது. அந்த நவீனத்துவத்தினுடைய அடையாளமாக நான் எதை பார்க்கறேன்னா, ம். கேட்சிங் அப் தான் அடையாளமாக தோணுது எனக்கு. நீங்க பேசும்போது எனக்கு திருப்பி திருப்பி அந்த ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ம். நேற்று கூட யாரோ ஒரு இதை பகிர்ந்திருந்தாங்க எனக்கு, சமூக வலைதளத்தில் வந்துருந்துச்சு. ம். லிங்க்டின்லயோ, அதில் லிங்க்டின்ல தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் போடுவாங்க. ம். எப்படி உலகத்திலேயே மிக அதிக மணி நேரம் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. ம். சராசரியாக இந்தியர்கள் மிக அதிக மணி நேரம் வேலை செய்கிறாங்க ம். அப்படின்னு. அதை பார்த்துட்டு ஆனாலும் வந்து நம்மளுடைய உற்பத்தி திறன் வந்து கம்மியாக தான் இருக்கு. ம். சீனர்களை விடவோ அமெரிக்கர்களை விடவோ நம்ம வந்து உற்பத்தி திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ம். நம்ம என்ன பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, அதிக நேரம் வேலை செய்யறதுனால தான் உற்பத்தி திறன் கம்மியாக இருக்கோ அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாகவே அது வந்து என்னுடைய ஒரு கணிப்பு. ஆ. அது மாதிரி நீங்க ஓடுறதுனால தான் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாம போயிடுதோ, வெல்த்தினுடைய ஒரு புரிதலே இல்லாம தான் ஓடிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ம். இப்போ இந்த கேட்சிங் அப் இருக்குல்ல, ம். அது நீங்க எப்படி எல்லாம் பாக்குறீங்க பயணத்துல? இந்த தான் விடுபட்டு போயிடக்கூடாதுன்னு தான் வந்து அடுத்தவங்களோட வந்து தான் கேட்சிங் அப் இருக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் என்னென்னலாம் செய்யறாங்க அப்படின்றது ம். நீங்க பயணத்துல நிறைய இடங்கள்ல பார்ப்பீங்கல்ல. எனக்கு ஆமா. இன்ஸ்டாகிராம் ரீல் தான் அதனுடைய ஒட்டுமொத்த வடிவமே இன்ஸ்டாகிராம் தான். ம். எல்லாரும் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் இது சாப்பிட்டேன்னு போட்டான்னா, கேட்சிங் அப் நாளைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் வேற ஏதோ சாப்பிட்டேன்னு போட்டே ஆகணும். ஆமா. எல்லாரும் நான் ஊர் சுத்தினேன், நான் இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன்னு போட்டான்னா, நாளைக்கு நான் வந்து நானும் ஒரு ஊருக்கு போனேன்னு இல்ல போட்டாகணும். அதுக்கு அந்த மாடே ஒரு உதாரணம் தான். இப்போ நீங்க ஒரு ம். அரசாங்கமோ, அல்லது அதிகமா ஃபாலோ பண்றப்போ 2, 3 பக்கங்கள் இருக்கு. இப்போ அரசாங்கத்தினுடைய ஒரு இன்ஸ்டா பேஜ் ராஜஸ்தான் டூரிசம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் புஷ்கர் 24 நியூஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய அ அ மைக்காவும், ஸ்பீக்கராவும் மாறிர்றாங்க அவங்க. ம். ஒரு ட்ரம்பட்டா. அப்போ அப்போ எங்க இருந்தோ ஒரு நபர் வந்து இந்த சந்தைக்குள்ள கொண்டு வந்து, இப்போ ஆயிரக்கணக்கான குதிரை, ஒட்டகம் இதெல்லாம் இங்க இருக்கிற இடத்துல, ஒரு குறிப்பிட்ட குதிரையவோ, ஒரு குறிப்பிட்ட பெயர் கொண்ட, தோட்டம் கொண்ட இப்போ நான் அந்த குதிரைய ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த குதிரை, அந்த ஃபேமிலி அதாவது குதிரையுடைய ஃபேமிலி தனி. அந்த லீனியேஜ். அந்த குதிரைய வச்சிருக்கிறவருடைய லீனியேஜ் இருக்குல்ல, 2ம் வந்து பெரிய பேனர் அடிச்சு வாசல்ல ஆர்ச் மாரி வச்சிருக்கிறாங்க. இந்த பிரீமியம் செக்மெண்ட்ன்னு சொல்ற குதிரைகளுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர், 20 பேர் சேர்ந்து குரூப்பா இருக்கிறாங்க. ரொம்ப பகட்டான ஒரு ஒரு செட்டு போட்டு, ம். கோடிகள்ல தான் காரு இதெல்லாம். ஆம்புலன்ஸ் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ குஜராத்ல இருக்கக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் ஆம்புலன்ஸ் மாரி இந்தியால எங்கேயுமே உலகத்திலே இருக்காதுன்னு கூட நினைக்கிறேன். பூமியில எங்கேயும். அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி அதாவது சினிமா கேரவன் விஜய்க்கு இருக்கிறத, ரஜினிக்கு இருக்கிறத விட பிரீமியம் கேரவன் வந்து குதிரைக்கு வச்சிருக்கிறாங்க. ம். பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டோம் நாங்க 3 பேருமே. பயணத்துக்கு வந்தவங்க. ஏன்னா அந்த அந்த ஆம்புலன்ஸ பார்க்கும்பொழுது அது குஜராத் வண்டி தான். அந்த ஆம்புலன்ஸ பார்க்கும்பொழுது அரசாங்கத்து வண்டியும் அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு குதிரைக்கும் தனி ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க. அதுவுமே நம்ம வந்து ஒரு பிரீமியம் ஸ்வராஜ் மஸ்தால நல்ல வண்டிலாம் இருக்கும்ல. இப்போ நெறைய வருது. அதெல்லாம் தோத்துரும் போல இருக்கு. அப்ப அந்த அந்த மாதிரியான விஷயங்களோட வந்து இருக்கிறாங்க இல்லையா? இவர்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அரசாங்கமும் நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இவர்கள ஃபோக்கஸ் பண்ணதுனால, ஒரு திருவிழான்னு போகும்பொழுதே இத பார்க்கறதுக்குன்னே வராங்க. ஒட்டுமொத்த திருவிழாவ பார்க்கறது வர விட, அந்த 25,00,00,000 30,00,00,000 மாடையோ, 10, 12 கோடி குதிரையோ பார்க்கறதுக்காக வந்துட்டு, இப்ப நம்ம என்ன சொல்றது? ஒரு ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம்னா, அந்த ஸ்பாட்ல இதுதான் அப்படின்னு. ஓ இந்த ஏதோ ஒரு 1000 கோடி ரூபா மனுஷனை பார்க்க போற மாதிரி.
அதான் அம்பானி அதான் வந்தாருன்னா அம்பானி போய் பார்க்கறதுக்கு போகலையா பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி பார்க்க போகிற மாதிரி இது டிசைன் ஆயிருக்கு. இது வந்து கேட்சப்பில் வந்து நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்லாம் கடந்துட்டாங்கன்னு தான் தோணுது. அது இன்ஸ்டாகிராமுங்கிறதே என்ன கேட்டால் அது ஒரு ஏழைகள் நடமாடும் பகுதி மாதிரி ஆயிடுச்சோன்னு தோணுது. நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்க தான் இங்கே வசதியாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் பேசிக்கிறாங்களோ அவங்க இல்லை. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் தங்களை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பெரிய ஏதோ தங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சதான் நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட கூலிக்கு மாரடிக்கிற வேலையை தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த குதிரையை வச்சிருக்கிறவர் தான் இந்த ஒட்டுமொத்த இன்ஃப்ளூயன்சரையும் வேலை செய்ய வைக்கிறாரே தவிர, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால அந்த குதிரைக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும், அந்த மாட்டுக்கும் அப்படிதான். ஆனால் அந்த மாடு செத்து போச்சுன்னு வைங்க, இது விலங்குகளுக்கு இப்படி இவங்க இவங்க பண்ண ஓவர் அட்டென்ஷன்ல நான் கேட்சப் பண்ணேன் நீங்க சொன்ன மாதிரி அதை 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 ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அப்சசிவான ஒரு இதுல அந்த மாடை கொண்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அது அதனுடைய செழுமையை காட்டுறதுக்கும் அதனுடைய வளமையை காட்டுறதுக்கும் அதனுடைய ஷைனிங்கை காட்டுறதுக்கும் இவங்க பண்ண அபியூஸ் தான் அது. இந்த பாடி பில்டர்ஸ்லாம் சாவறாங்களா அது மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் போட்டுக்கின்னு எக்ஸசிவாக உடம்ப பற்றின அப்சஷனில் போய் சாவறாங்களா அந்த மாதிரி இந்த மாட்டை கொல்றாங்க. நான் மனுஷன் அவனா தற்கொலை பண்ணிக்கிறான், விலங்குகள் கொல்லப்படுது, அவ்வளோதான் வித்தியாசம்னு பார்க்குறேன். அதனால கேட்சப்பு அப்படி இப்படி இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்டின்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அர்த்தமற்ற ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையாயிடுமோன்னு கூட தோணுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோ இப்போ லிங்க்டின் பிஸ்னஸாக பார்த்தா, ப்ரொஃபஷனலாக பார்த்தா லிங்க்டின்ல 50,000 ஃபாலோவர் இருக்காங்க, 1,00,000 ஃபாலோவர் இருக்காங்கிறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல வியாபாரி இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பெரு வியாபாரிகள் யாருமே அதில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸோ அதை கிரியேட் பண்ணுறது அவங்க வேலையாவோ அவங்க பண்ணவே இல்லை. தோல்வியுற்ற வியாபாரிகளுடைய தளமாக தான் நான் பார்க்குறேன் சிலதெல்லாம். ம். யாரெல்லாம் தன்னுடைய வியாபாரத்தில் தோத்துட்டாங்களோ, இப்போ நிறைய நாவல் படிக்கிறது மூலமா இப்போ ஒரு புது விஷயங்களை நான் தேடி தேடி பெருமாள் முருகன் தான் அந்த இதை கிளப்பி விட்டார். ரமேஷும் அதே மாதிரி எனக்கு கிளப்பி விட்டார் சில தாட் ப்ராசஸை. இட்லி கடைன்றது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது, அப்போ புதுமை பித்தன்லேருந்து முன்னாடி முதல்ல வந்த நாவல் எல்லாத்தையும் எடுத்து படிக்கும் பொழுது, கடைசியா உணவை விற்பனைக்கு கொண்டு வந்து நிறுத்தது யாருன்னா, கையேறு நிலையில இருக்கவங்க தான் கொண்டு வந்து உணவுத் தொழிலை செய்வாங்க அப்படிங்கிறது பின்னாடி ஹிஸ்டரியில இருக்கு. வசதியா இருக்கிறவங்க உணவை ஃப்ரீயா தான் குடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாரி. அந்த ஏன்னா உணவை குடுப்பது என்பது அது ஒரு வெல்த் ஆக்சுவலா இல்லையா? குடும்பத்துக்கோ, நண்பர்களுக்கோ அது நீங்க ஒரு நாள் குடுத்தாலும் சரி, தொடர்ச்சியா குடுத்தாலும் சரி, இல்ல ஒரு திருவிழால மொத்தமா வச்சு 1000 பேருக்கு குடுத்தாலும் சரி, உணவையோ, தண்ணியோ, அந்த சௌகரியங்கள, இருப்பிடங்களையோ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இலவசமா டிஸ்ட்ரிபியூட் பண்றதோ, இல்ல குறைந்த விலைக்கு குடுக்குறதோ கைண்ட் ஆஃப் வெல்த்தி சமூகமா தான் வரலாறு நமக்கு காட்டியிருக்கு. அதுக்கு நெறைய உதாரணம் இருக்கு. நம்ம ரிலிஜியன ஒதுக்கிட்டு பார்த்தோம்னாக்கா, இந்த பயணத்துல அத்தனை மடங்கள், சோறு, கீறு, ரிலேஷன்ஷிப்பு எல்லா திருவிழாவையும் நம்ம சோறோட மையப்படுத்தியிருக்கோம். இப்ப குதிரை சந்தைய பார்க்க வரோம்னா, ஒரு இடத்துல நின்னு சாப்பாடு ஃப்ரீயா குடுக்குறாங்கங்க. ரொம்ப சுவையா. அதே சாப்பாடு நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா ரூ. 500 இருக்கும். அந்த அளவுக்கு சுவையா குடுக்குறாங்கங்க. ஒரு ஒரு இனிப்பு, குதிரை ஒரு சந்தையில எதுக்கும் சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்குறான்? தெரியல. அது நின்னு ஒரு 4 பேர் குடுக்குறாங்க. கூட்டம். அந்த எங்கெல்லாம் கூட்டம் பாப்புலேஷன் இருக்கோ அங்கெல்லாம் சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்கணும், அவ்வளவுதான். அ அதனால குடுத்துன்னு இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு சமூகமா இருந்திருக்கிறோம்னு வைங்க. அப்போ அந்த உணவு வந்து ஒரு தொழிலா மாறுறது வரலாற்றுல இப்போ வந்து இன்னைக்கு இது பேச முடியாது ஹோட்டல் பிசினஸ. பட் இட்லி கடை போட்டவங்களுடைய வரலாறை வந்து ஒரு மென்ஷன் பண்ணி பல இடங்கள்ல மென்ஷனா இருக்கிறது என்னன்னா, ஒரு ஒரு வீடு வந்து ரொம்ப ஃபைனான்சியல் கிரைசிஸ்க்கு போகும்போது கடைசி இடமா வந்து விடுறது தான் உணவு தொழிலா இருந்திருக்கு வரலாறுல இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த கேட்சப் இண்டஸ்ட்ரி எதன் வழியாகவும் எனக்கு அடையாளம் இல்லைன்னும் பொழுது, குறைந்தபட்சம் என்னுடைய முகம், குரல், ஆடை, அலங்காரம், ஆபரணம் என்பத அ அது சரியா தப்பான்ற கேள்விக்கு போனா அது தனி டிபேட்டா போயிடும். ஆனா அந்த இண்டஸ்ட்ரி இப்படிதான் ரன் ஆகுது.
சோஷியல் மீடியாங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு செல்ஃப் போர்ட்ரேல்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரியோ, நான் எத்தனை நபர்களோட கனெக்டடா இருக்கிறேங்கிறதோ எப்படி உருவாகுதுன்னா, எந்த வகையிலும் தனக்கு அடையாளம் இல்லாத ஒரு மனிதன், தன்னை அடையாளப்படுத்திக்க முயற்சி செய்யறதுக்கான கடைசி இடமா பார்க்குறேன். ஆனா, அது எங்க போய் நின்னுடுச்சுன்னா, அத நீங்க அஃபோர்ட் தான் பண்ண முடியுன்ற இடத்துக்கு டெக்னாலஜி சொல்லுது. நீங்க என்னதான் முக்கி முக்கி எஃபோர்ட் போட்டாலும், ஒரு காலகட்டத்தில நீங்க வந்து சரியா எழுதினாலோ, ஒரு நல்லா பேசினாலோ, இல்ல ஏதோ பண்ணீங்கனாலோ, உங்களுக்கு நல்ல ரீச் இருக்கும். இன்னைக்கு கன்டென்ட் விஷயம் கிடையாது. நீங்க எவ்வளோ காசு கட்டுறீங்கன்றது தான் விஷயம். பெய்டு புரமோஷன் தான் பண்ண முடியுமே தவிர, பெய்டு புரோமோ பண்ணி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு ஒரு இடத்துக்கு போன பிறகு வேணா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அதுக்கு பிறகு நடக்குமா இருக்கும். பட் அந்த இடத்துக்கு ஃபாலோவர்ஸ் 50,000 ஃபாலோவர்ஸ்லாம் எப்படி உருவாக்கிக்கிறாங்கன்னா, ஷார்ட் ரேஞ்சில அதே வேகத்த தான் சொல்றேன். நீங்க ஒரு 10 வருஷம், 20 வருஷம் தொடர்ச்சியா எழுதுறவரா இருந்து, உங்களுக்கு வர்ற ஃபாலோவர்ஸ்க்கும், நேத்து பேஜ் ஆரம்பிச்சு இன்னைக்கு திடீர்னு 20,000, 50,000, 1,00,000 போகும். எக்ஸ்போனன்ஷியல் குரோத் கூட கிடையாது. அது ஒரு ரேடிக்கல் குரோத்தா இருக்குன்னு வைங்க. இந்த ரேடிக்கல் குரோத் உனக்கு வேணும். 10 வருஷம் உழைப்ப வந்து நீ ஒரே நாள்ல அடையணும்னா, நீ சில ஆயிரங்கள, லட்சங்கள எனக்கு கட்டு. நான் உன்ன எல்லா இடங்களையும் காட்டுறேன். இப்ப நம்ம மனிதர்கள வந்து குறை சொல்லல. அவங்க காட்டிக்கிறவங்கள. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இன்ஸ்டா இண்டஸ்ட்ரின்றது எப்படின்னா, Instagramல நீங்க ஆண்ட்ராய்ட்ல இருந்து போஸ்ட் போட்டு, அத வந்து நீங்க பெய்டு புரமோஷனா மாத்துறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 500 லைக்குக்கு ரூ. 300 அப்படின்னு வச்சுக்கங்க. ஐஃபோன்ல இருந்து அதே Instagramல அதே அக்கவுண்ட்ல இருந்து போட்டீங்கன்னா ரூ. 700 வரும். ஓ! ஏன்னா, யூ ஆர் ரீச்சிங் என்ன சொல்றது? அ கொஞ்சம் மேல இருக்கிற மக்களுடைய பார்வைக்கு உங்கள கொண்டு போறோன்றான் அவன். நேரடியா சொல்றான் அத. நீ வந்து இப்ப ஆண்ட்ராய்டுன்னும்போது எல்லா செக்மெண்ட் ஆட்களும் இருப்பாங்க. இல்லையா? ஐஃபோனுன்னும்போது ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்க்கு வந்துடுறாங்க அவங்க. அவர்களுக்கு உன் முகத்த காட்டணும்னா, நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கட்டுங்கிறாங்க. அந்த நீங்க டிஃபரன்ஸ் iPhone வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அது எப்படி கணக்காகும்? நீங்க iPhoneலேருந்து அப்டேட் பண்றீங்கன்னா, ஆ iPhone அதுதான். வச்சிருக்கவங்களுக்கும் அது போகுமா? ஆமா. அது அந்த அந்த ஐஃபோன் வச்சிருக்கிறதுக்கும் ஒண்ணு இருக்கு. அது அல்காரிதமே தனியா தானே இருக்கு. இப்ப நீங்க இல்ல Google ஏன்னா, மேப்ன்னு ஒண்ணு இருக்கு. இவன் எனக்கு Uberல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. ம். Uberல புக் பண்ணும்போது நீங்க iPhoneலேருந்து புக் பண்ணீங்கன்னா, Uber வந்து உங்களுக்கு அதிகம் ரேட் போடும். ஆ. நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கம்மி ரேட் போடும் அப்படின்னு. ம். எனக்கு இது அது புரியல. அதுவும் இருக்கு. நீங்க லொகேஷன் இருக்கு. நீங்க போடுற டிவைஸ் இருக்கு. ஆனா, நான் இந்த கிளிக் பைட் இண்டஸ்ட்ரிய சொல்றேன். தனிப்பட்டு இந்த Insta மாரி, Facebook மாதிரி இருக்கக்கூடிய, Twitter மாரி இருக்கக்கூடிய YouTube மாரி இருக்கிறது எப்படின்னா, லிட்டரலி 2ஆ பிரிச்சு வச்சிருக்கான். இது மட்டும் கிடையாது. நீங்க வந்து என்ன சொல்றது? அ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இளையராஜா பாட்ட போட்டு நீங்க ஃபேமஸ் ஆக முடியாது. ஏன்னு கேட்டா, இளையராஜா பாட்ட நீங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து பெய்டு ப்ரோமோ பண்ண முடியாது. அப்போ ம். உங்க ஓன் வாய்ஸ் தான் பெய்டு ப்ரோமோ பண்ண முடியும். அப்போ உங்க ஓன் வாய்ஸ் வேணும் அப்டின்னா, அதுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்த யூஸ் பண்ணணும். ம். நீங்க எங்கேருந்து டவுன்லோட் பண்ணி, எங்கேருந்து எத பண்ணி போட்டாலும், என்ன கிமிக் பண்ணி போட்டாலும், ஒண்ணு ரிசோர்ஸ் ஷேரிங்ல போயிரும். அல்லது உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களுக்கு பேமெண்ட்ஸு அலோவ் பண்ண ஆரம்பிச்சுருவான். Facebook மானிட்டைஸ் பண்றதும் அப்படிதான் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் மானிட்டைஸ்க்குள்ள போறதுனால தானே. வெறும் விளம்பரம் மட்டும் கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு YouTubeஓ, Instagram சேனல்ஸோ வந்து எனக்கான செல்ஃப் போர்ட்ரைலா மட்டும் இல்ல. நான் என்ன ஷாருக் கானா, ரஜினியா, என்னுடைய மார்க்கெட் என் முகத்தினால ஏற போறதுக்கு. அதுக்கு இல்ல. எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ, அத பொறுத்து கன்வர்ஷன் நடக்குது. சிலர் வந்து ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எழுதினுருக்கிறாங்க, போடுறாங்க. அது வந்து வேற கதை இல்லையா? அ அ கருத்தியல் ரீதியான மோதல்கள நடத்துறவங்களுடைய இண்டஸ்ட்ரி தனி. அத விட்டுருவோம். நான் சொல்றது கிளிக் பைட் இண்டஸ்ட்ரிய இந்த மீடியா கன்சம்ப்ஷனே வந்து பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க வந்து அல்காரிதத்த பேஸ் பண்ணி தான் இயங்க முடியுதே தவிர, வேற எதுவும் அப்போ ஒரு கிராமிய சந்தையும் அந்த அல்காரிதம் தான் டிசைன் பண்ணுது. நீங்க ஒரு பெரு நிகழ்ச்சிகள இதுதான் டிசைன் பண்ணுது. ஒரு தனி மனிதனுடைய முகத்த காட்டிக்கிறதுல அதுதான் டிசைன் பண்ணுதுன்னா, அந்த மானிட்டைசேஷன் எங்கெல்லாம் கட் ஆகுது? இப்போ உதாரணத்துக்கு ஏஐல ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா,
ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ்க்கு வந்து நிறைய கேட்டகரியில இப்போ மானிட்டைசேஷனை கட் பண்ணிட்டாங்க. ம். ஏஐ ஜெனரேட்டட் வீடியோக்கு வந்து யூடியூப்ல வந்து அ இப்போ இப்போ ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னாடி அத ரிவைஸ் பண்ணாங்க. மானிட்டைசேஷன் பாலிசிய Facebook, YouTubeலாம். ம். அதுல நீங்க ம். வந்து ஏஐ யூஸ் பண்ணிலாம் பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையான அனைத்து கெட்ஜெட்ஸையும் நீங்க வாங்கி ஆகணும். அந்த கெட்ஜெட்ஸ உற்பத்தி பண்றதும் அதே நிறுவனங்கள் வந்துருச்சு இப்போ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபோன் வச்சிருக்கேன், ஒரு கிம்பிள் வச்சிருக்கேன், ஒரு கேமரா வச்சிருக்கேன் அப்படின்னா, என்ன விட வேகமா வந்து ஒருத்தரால வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னா, அவரு நிச்சயமாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசென்ட் ட்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ப்ளே ரேபான் கிளாஸ் வச்சுன்னு ஒரு 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். பார்க்கறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ற டிவைஸ் வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு கேமராவ எடுக்கணும், பேக்ல இருந்து எடுத்து லென்ஸ மாத்தி, அத பண்ணி, இத பண்ணி எல்லாம் பண்றதுக்கு பதிலு, மெட்டா ரெக்கார்ட் அப்படின்னா 4Kல ரெக்கார்ட் பண்ணிடும். ம். அது அப்படியே லைவா இன்ஸ்டால போடும். அப்போ உங்களுக்கு எனக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? நான் இன்னைக்கு காலையில எடுத்து சாயங்காலம் வந்து அத எடிட் பண்ணி, அதாவது நான் இன்ஃப்ளூயன்சர் நான் நெனச்சுக்கிறேன் இல்லையா? எனக்கே வந்து 8 மணி நேரம் ஆகுது. ஆனா, தொழில்நுட்பத்த நீங்க இப்போ உதாரணத்துக்கு மெட்டாவ வந்து நீங்க Instagramமோட பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நான் நடந்து போயிட்டே இருக்கேன் ஜெய்ப்பூர் ரோட்லன்னா, மெட்டா போஸ்ட் Instagram வீடியோ அப்படின்னா, நான் பார்க்குற எல்லாத்தையும் Instagramல ரீலா போடும். ம். நான் பேசிட்டே போலாம். இல்லையா? பாருங்க, இங்க ஓ! பாருங்க, திருவண்ணாமலைய பாருங்க. அப்படின்றா அப்படியே லைவ் ஆடியோ, லைவ் வீடியோவோட அந்த இத போஸ்ட் பண்ணும். அவங்க தான் இன்னைக்கு ட்ரெண்டு. அந்த கெட்ஜெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த ரிஸ்ட்பேண்ட் வித் கிளாஸ் வந்து மெட்டா கிளாஸ் வந்து ரூ. 80,000. இந்தியால ம். இன்னும் அது சேலுக்கு வரல. வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்கன்னு வைங்க. மார்க்கெட்ல இருக்கு. சேலுக்கு டைரக்ட்டா இந்தியால இல்ல. அப்போ அதுனா, இப்ப நான் அந்த கண்ணாடிய போட்டுன்னு நான் ஜெய்ப்பூர் ரோட்ல நடந்து போயி, நான் ஃபோன எடுத்து அத பண்ணி டேட்டாலாம் போட்டு அத பண்ணி இத பண்றதுக்கு, எடிட் பண்ணி அப்புறம் மியூசிக்க மெர்ஜ் பண்ணி, வாய்ஸ் ஓவர குடுத்து எல்லாம் பண்ணோம்ல. ஏன்னா ரெக்கார்டட் ஆடியோ ஆல்ரெடி இருக்கிற மியூசிக் வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடையாது. அப்ப நான் ரோட்ல நடந்து போய் சும்மாவே அ பேசலாம் இல்லையா? இப்ப இப்ப ஜெய்ப்பூர பாருங்க, பிங்க் சிட்டிய பாருங்க, மார்க்கெட்ட பாருங்க, பாபு மார்க்கெட் பாருங்க, இதுதான் வந்து ஹவா மால் பாருங்க அப்படின்னு பேசிட்டே போனா Instagramல ரீலா வந்துகின்னே இருக்கும். அதுதான் இப்ப உலகம் முழுக்க ட்ரெண்டா இருக்கு. இப்ப அமெரிக்கால என்ன ட்ரெண்டுன்னா, இந்த கிளாஸ் வச்சிருக்கவன் தான் ட்ரெண்டு. நீங்க ஃபோன் வச்சிருக்கிறவங்களோ, கேமரா வச்சிருக்கிறவங்களோ கிடையாது. ஏன்னா கேமரால நீங்க 4K வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி, அத ரெண்டர் பண்ணி வெளியில கொண்டு வந்து அது ரீலா போடுறதுக்குள்ள நமக்கு வந்து கழுத்த போட்டு இறுக்கிக்கிற மாரி தான் அது. அத நான் இன்னும் சிம்பிளிஃபை அந்த டிஸ்ப்ளேவும் அங்கேயே பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் அங்கேயே பார்த்துக்கலாம். ரிப்ளை நீங்க வந்து கெஸ்ச்சர் மூலியமா ரிப்ளை பண்ணிக்கலான்னு அங்க போயிடுச்சு. இப்ப நாம யூஸ் பண்றதே எங்கன்னா தோத்து போய் யூஸ் பண்ணுகிறோம் டெக்னாலஜிய. இத உண்மையிலே யூஸ் பண்றவங்க வேற எங்கேயோ உட்காந்துக்கிறாங்க. நான் சில ம். யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். எப்படி வேணா கோடியில வியூஸ் போயின்னு இருக்கும். எப்படி இவங்க பண்றாங்க ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி, அல்காரிதம் அவங்க அஃபோர்ட் பண்றது எல்லாமே ரொம்ப பிரீமியமா இருக்கு. இங்க அந்த பிரீமியம்க்கே இவங்களால போ முடியாது. ஆனா நெனச்சுக்கிறாங்க. ஃபாலோவர்ஸ் இருக்கு, லைக் இருக்குங்கிறதுனால நாம என்ன பண்ணுவோம்னா, பெரிய பணக்காரனா மாறிடுவோம். பெரிய அசட்ட கிரியேட் பண்ணிடுவோம் நம்புறாங்க இல்லையா? ஆக்சுவலி இந்த மீடியா கன்சம்ப்ஷன் வந்து இருக்கிற காசையும் புடுங்கின்னு தான் விடும்ன்றது இவங்களுக்கு தெரியல. நீங்க கேட்சப்ன்னு சொன்னதால, அதோட தொடர்ச்சியா அத பார்க்குறேன். நீங்க நீங்க வந்து சோஷியலைஸ் ஆவறதுக்கு பண்ணக்கூடிய எல்லா செலவும், உங்கள டீசோஷியலைஸ் பண்றதுக்கு தான் உதவும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அங்க ரிலேஷன்ஷிப்பே இல்ல. தொழில்நுட்பம் மட்டும் தான் இருக்கு. தொழில்நுட்பம் மனிதர்கள பிரிக்கிறதுல தான் ரொம்ப கவனமா இருக்கே தவிர, செக்ரிகேஷன் அந்த போலரைசேஷன் இது மாரிலாம் நம்ம பொலிட்டிக்கலா பேசுறோம்ல, அத அதிகப்படுத்துது. ஏதாவது ஒரு சைடு நீங்க நின்னாகணும். அப்படி நிக்கும்போது நீங்க சோஷியலைஸ் ஆவுறது குறைஞ்சுக்கிட்டே வரும். நீங்க ஒரு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 12,000 ஃபாலோவர் இருக்காங்க அப்படின்னா, அதுல 5,000 பேர நான் நேரடியா சந்திச்சிருக்கேன். ம். அ வச்சுக்குவோம். இப்போ நான் வந்து இன்னைக்கு நைட்டே ஒரு ரூ. 10,000 எடுத்து Facebookல போட்டேன்னு வைங்க, நாளைக்கு எனக்கு 1,00,000 பேர் ஆயிடுவாங்க. அவங்க யாரு? என்ன பேரு? என்ன ஊர்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் என் 1,00,000 பேரோட சோஷியலைஸ் ஆயிட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன? ம். ஒண்ணுமே கிடையாது. இந்த 5,000 பேருமே கூட ஒரு 100 லைக் போடுறாங்கன்னு வைங்க, அவங்க தொழில்நுட்பத்த சரியா பயன்படுத்துறவங்களா இருப்பாங்க. சில பேருக்கு இது தேவையே இல்ல. நான் நேர்ல சந்திச்ச நபர்கள் நெறைய பேர் Facebookல அக்கவுண்ட் மட்டும் இருக்குமே தவிர, அவங்க அதில எதுவும் எழுதுறதில்ல, கமெண்ட் பண்றதில்ல, லைக் போடுறதில்ல. பேருக்கு அந்த பேர் இருக்கிறாங்க. 12,000 பேர் இருக்காங்கன்றதுனால அப்படியே கன்வெர்ட் ஆகாது. அதே மாரி 1,00,000 இன்ஃப்ளூயன்சர வச்சிருக்கிறவங்களுக்கும் அது கன்வெர்ட் ஆக போறதில்ல.
லைக் போடுறவன் யார் போடுறான், எங்க இருக்கிறான், என்ன நீங்க 1,00,000 பேரோட நீங்க என்ன ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும் சொல்லுங்க? ம், ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். வியாபாரத்துக்கு உதவியா இருக்கலாமே தவிர, அது சோஷியலைஸ்க்காக இருக்கிறது. சோஷியல் மீடியானா அதை வைக்கக்கூடாது ஆக்சுவலா. ம், அது அது அந்த சோஷியல் மீடியான்ற டேர்ம்ல இருந்து அது நகர்ந்துருச்சு. இது சோஷியலைஸ் ஆகிறதுக்கான விஷயமே இதுல இல்ல. இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் கெடுக்கிறதா தான் இருக்காது. அது நண்பர்களையோ, குடும்பத்தையோ, வர்த்தகத்தையோ, நல்ல வர்த்தகத்தை கெடுக்கிற ஒரு ஏரியாவா தான் அது இருக்கு. ஏன்னா அந்த கான்ஃப்ளிக்ட்ஸை கிரியேட் பண்றது தான் அந்த அல்காரிதமாவே இருக்கு நான் கவனிச்ச வகையில. இது வந்து மக்களை இணைக்காது. இணைச்சீங்கன்னா அங்க எங்க உங்களுக்கு வியாபாரமே குறைஞ்சிருமே. ஒரு 10 பேர் நிம்மதியா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா எத வியாபாரம் பண்ண முடியும்? 10 பேர் தனியா இருந்தா தானே வியாபாரம் பண்ண முடியும். ம், நீங்க இப்போ இப்போ நான் வந்து ஒரு 5000 பேர் என்ன வந்து தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணி என்னோட இருக்கிறாங்க. நான் அவங்கள வந்து நேர்ல கூப்பிடுறேன், போறேன், வரேன். இதெல்லாம் மேலும் மேலும் என்ன வந்து மக்களோட இணைச்ச மாதிரி தெரியல. மேலும் மேலும் என்ன தனிமையாக்குன மாதிரி தெரியுது. அந்த 5000 பேர் என்ன விட்டு கலைஞ்சு போயிட்ட மாரி தான் இருக்கு. அப்போ ஒரு ஆக்சுவலா அது ஒரு விர்ச்சுவல் அன்ரியாலிட்டி. இவங்க ம், விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்றாங்க இல்லையா? இது ஒரு விர்ச்சுவலா இருக்கக்கூடிய ஒரு அன்ரியல் மனிதர்கள். அதுல இருக்கிற சந்தை. இது என்னைக்கு அழியும்னு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல ஒருத்தங்கிட்ட பணம் இருக்கிறவன் தான் இதுல மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி தன்னை பிரபலப்படுத்திக்க முடியுமே தவிர, புதுசா ஒரு ஆள் வந்து தன்னை பிரபலப்படுத்திக்கணும்னா, அந் இவங்க 2 பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவும், அந்த கேப்பும் வந்து குறைக்கணும்னா, புதுசா வந்தவரு ஓடியே சாவாரு. ம், அந்த வேகத்துக்கு. அது ஒரு நவீனமா இருக்கக்கூடிய சிக்கல்னு பார்க்குறேன். ஏன்னா நவீனத்த தான் பேசுறோம் இல்லையா? ஒரு நம்பிக்கைய ஒரு போலியான ஒரு நம்பிக்கைய இந்த மீடியாவும், இந்த வாழ்க்கையும் குடுத்துருக்கு. அந்த போலி நம்பிக்கை மேலும் மேலும் மனிதன அவநம்பிக்கைக்கு தான் கொண்டு போய் சேர்க்குது. அதற்கு அவன் இன்வெஸ்ட் பண்ற பணம், நேரம், இழந்த உறவு, அ ஆரோக்கியம் இதெல்லாம் மீட்டெடுக்க முடியுமானா முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா அல்காரிதம் புரியுது. அதுக்குள்ள தொடர்ச்சியா நான் வந்து எதையுமே மறுத்துட்டு இத பேசல. அதாவது ரொம்ப பழமை கருத்துக்களுக்காக எல்லா தொழில்நுட்பத்தையும் யூஸ் பண்ற ஒரு ஆளாவே தான் நான் இத சொல்றேன். அ அந்த அந்த இப்ப சொஃபிஸ்டிகேஷனே சொல்லலாம். அந்த சொஃபிஸ்டிகேஷன்ல இருந்து திரும்பி பார்க்கும்பொழுது தெரியுது. நாம என்ன ஓடுறோம்? எதுக்கு பணம் போட்டுருக்கோம்? அ அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. இது வந்து மேலும் மேலும் மனிதர்கள வந்து ஒரு ஒரு அன்ஹெல்த்தி அப்புறம் டீசோஷியலைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம நவீனம் நம்புறோம். அந்த நவீனம் வந்து கேள்விக்கு உட்படுத்தப்படலன்னா, மேலும் எப்படி வந்து சூழலியல் நீதியெல்லாம் பேசும்பொழுது, ஆல்ரெடி சமூக நீதியில ரொம்ப பின்தங்கி, பின்தள்ளப்பட்ட மனிதர்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாகுறாங்களோ, இயற்கை வளங்கள் சுரண்டும் பொழுது பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தா, அந்த இயற்கையே தன் வாழ்வாதாரமா கொண்டவங்க தானே பாதிக்கப்படுறாங்க. அவங்க ம். யாருமே வந்து பணக்காரன் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த நவீனத்தில வேகம் நம்மள காப்பாத்திரும்னு நம்பும் பொழுது, அது எளிய மக்களையோ, ஏழ்மையில இருக்கவங்களையோ, சமூக ரீதியாவும், கல்வி ரீதியாவும் பின்தங்கி இருக்கவங்களையோ, இந்த வேகம் காப்பாத்துன்ற போலி நம்பிக்கை வந்து திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட அல்காரிதம். அது நவீனம் இல்ல. அது ரொம்ப பிற்போக்கானதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. இறுதியாக நீங்க சொல்ற விஷயத்த நான் வந்து ம், பேசும்போது நான் அப்படியே குறிப்பு எழுதிட்டே வந்தேன். ம், எனக்கு என்ன ஸ்ட்ரைக்கிங்கா இருக்குன்னா, ம், இந்த நவீனம் அப்படின்றது வந்து ம், இந்த கேட்சிங் அப் அப்படின்றது நான் ஒரு ஒரு ட்ரெயினுக்கு பின்னாடி ஓடக்கூடிய ஒரு மனிதரா பார்த்தேன். நான் ஒரு ட்ரெயினுக்கு பின்னாடி நீங்க ஓடுறத வந்து ம், ஏதோ ஒரு ட்ரெயின் நான் பிடிச்சாகணும், எல்லாரும் அதில் போயிட்டு இருக்கிறாங்க, நான் விடுபட்டு போறேன் அப்படின்னு வந்து நீங்க ஒரு ட்ரெயினை பிடிக்க ஓடும்போது, ட்ரெயின் என்னைக்குமே நீங்க பிடிக்க முடியாது. ஆனா ஓடுறது தான் உங்க வாழ்க்கை அப்படின்னு ஆயிருச்சுன்னா, அந்த ஓடுவதை மையப்படுத்துறோம். ம்.
இன்னைக்கு நீங்க ஓடும்போது இந்த ஷூவை போட்டுட்டு ஓடுங்க, நாளைக்கு நீங்க இந்த சட்டையை போட்டு ஓடுங்க, நீங்க நாளைக்கு இந்த ரீலை போட்டு ஓடுங்க, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓடுங்க, இந்த தொழில்நுட்பத்துல இதை சொல்லி ஓடுங்க, இந்த வார்த்தைகளை உங்க மேல போட்டுட்டு ஓடுங்க அப்படின்னு. ஆனா ஓட்டத்தை குறைக்காதீர்கள். ஆமா. ஓடுவது ஒண்ணுதான் உங்களோட உரிமை அப்படின்ற மாதிரி. அதுதான் இந்த நவீனத்துவம் அப்படின்றது வேகத்தை மையப்படுத்தி ஓடுவதை ஒரு பிரபலமாக்கி வச்சிருக்கோம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு திருப்பி திருப்பி எல்லாமே இதை நோக்கி அப்படின்றது. ஆனா உங்களை யார் ஓட வைக்கிறாங்க? நீங்க என்னைக்கு அந்த இந்த ட்ரெயினை யார் ஓட்டுறாங்க? உங்களை யார் ஓட வைக்கிறாங்க? இது ரெண்டுத்தையும் பத்தி சிந்திக்கவே சிந்திக்காம ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு இறுதி கருத்தாக நான் எனக்கு தோணுது. அது பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இந்த ஓட்டத்திலிருந்து மாறுபட்டு ஓடணும். ம். இந்த ஓட்டத்திலிருந்து நான் வெளியில போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அது இன்னொரு ஓட்டமாக அதையும் நடத்திட்டு இருக்கிறோம். நவீனத்தினாலேயே என்ன இந்த நவீனம் எப்படியெல்லாம் நம்மளை ஆக்கிரமிக்குது அப்படின்னா, அந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றதும் ஒரு நவீனம் தான். அதுவே ஆமா. வேற ஒரு விஷயமாக நம்ம சுற்றி இருக்குது. அடுத்த எபிசோட்ல நாம அதை பத்தியும் கொஞ்சம் பேசணும்னு தோணுது. நீங்க ம். பேசும்போது கடைசியா நான் அதுதான் குறிச்சு வச்சுக்கிட்டேன். ம். ஏன்னா அதுவும் நவீனம் தான். அதுல எப்படி நீங்க இந்த நவீனம் அப்படின்றது உண்மையில அது ரொம்ப பழமைவாதம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களோ கடைசியில, ம். அதே மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ்ன்றதும் மெயின் ஸ்ட்ரீம் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. ம். மேபி அடுத்த எபிசோட்ல அதை பத்தி பேசலாம் அப்படின்னு தோணும். ஆமா. பார்ப்போம். ஆனா 2 நேரமும் ஆரோக்கியமும் நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னா, நாளைக்கு அது இப்போ ஒரு பெரும் சிக்கலான ஒரு விஷயமா தான் நிக்கும். அது நம்ம அ தொழில்நுட்ப கோளாறுகள இப்போ நீங்க இந்த ஓட்சோறுன்றத கவனிக்கும் பொழுது, மேலும் மேலும் தொழில்நுட்பத்த எப்படி தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத ம். பேசுறாப்புல ராகுல். இன்னும் ஒரு ஸ்டெப் அவர் மேல ம். போயிட்டு, தொழில்நுட்பமே தவறானது தான் ஓட்டிங்கன்ற இடத்துக்கு நகராம இது சாத்தியம் இல்லன்றதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. ம். ஏன்னா, அந்த தொழில்நுட்பம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதான் அது செய்யுது. ம். அப்போ அது மாரி இப்ப நெறைய தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள். இந்த அல்காரிதத்த எப்படி சீர் பண்ணலாம்னு நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா, ம். அது சீராவாது. இப்போ ஒ என்ன சொல்றது? அடிக்கடி நான் இப்ப சொல்ற டெர்ம் விஷம் எக்ஸ்பைரி ஆயிறதுனால அமிர்தம் ஆயிடாதுல்ல. ம். 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 விஷத்துக்கு எக்ஸ்பைரி டேட் ஒட்டுறோம்னா, விஷம் எக்ஸ்பைரி ஆயிடுமா என்ன? ம். அது இன்னும் பாய்சனா தான் ஆகும். அந்த மாதிரி தான் ம். இந்த அல்காரிதம் நான் நெனைக்கிறேன். இந்த வேகம் என்கிற அல்காரிதம் இந்த எக்ஸ்பைர்டு பாய்சன் மாரி தான். நீங்க அத 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 காலாவதியே பண்ண முடியாது. அது காலாவதி ஆனாலும் மேலும் அந்த விஷத்தன்மை கூடுமே தவிர, அது அமிர்தமா மாறிட போறது கிடையாது. அத புரிஞ்சுக்கணுன்றது தான் நான் ரீசென்ட் டேஸ்ல எல்லாரோடையும் நாம பேசிட்டு இன்னமும் ஒரு படி மேல இப்போதைக்கு நாம நிலைமை எப்படி இருக்குதுன்னா, அந்த விஷத்தையே அமிர்தம்னு ஒரு பாட்டில்ல ஊத்தி ம், அதை லேபிள் ஒட்டி அது லேபிளை மாத்திட்டோம் பாரு, இதை பண்ணிட்டோம் பாரு, அதனால அது விஷம் இல்லை ம். அப்படின்னு சொல்ற நிலைமையில தான் நாம இருக்கிறோம்னு தோணுது. ஆமா. எனக்கு சமீபத்துல அந்த தொழில்நுட்பத்தை பத்தி பேசணும்னா அந்த இதுதான் நினைவு வருது. இந்த டெல்லியில மாசு இவ்வளோ அதிகமா இருக்குது அப்படின்னா, ம், மாசு கட்டுப்பாடு, அதாவது எவ்வளோ மாசு இருக்குது அப்படின்றது மாசு கட்டுப்பாடுக்கு எதுவும் செய்யல. ம், ஆனா அதை மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க வச்சிருக்கானோ அதை சுத்தி மாசை கம்மி பண்றான். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் தானே மெஷர் பண்ணுது, அதுல கம்மி பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்னா அந்த சீப்ப ஒழிச்சு வச்சுட்டு ம், கல்யாணம் நின்னு போற மாரி தான். இல்ல இல்ல இந்த சுகர் டெஸ்ட்டுக்கு போறதுக்கு 2 நாள் முன்னாடில இனிப்பை கம்மியா சாப்பிட்டுட்டு போய் சுகர் டெஸ்ட் பண்றாங்க. ஆமா. அதை டெஸ்ட் பண்ணிட்டு நான் ரேண்டமா டெஸ்ட் பண்ணேங்க, எனக்கு கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறதுக்கான ஒரு அதே மாதிரி தான் இது. அதான், அதான். அதே மிடில் கிளாஸ் மைண்ட் செட்ல தான் இந்த இதை நான் பார்க்குறேன். அதாவது எக்யூப்மெண்ட்டை, அதாவது இந்த மெஷர்மெண்ட்டை நான் மாற்றிட்டேன்னா, இப்போ ம். சென்னையில் கூட சொன்னாங்க அந்த சதுப்பு நிலத்தில் ராம்சார் நிலம்னு டிக்ளேர் பண்ணதில் எப்படிங்க பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டான்னா, அ.
அதுக்கு உடனே அரசாங்கம் வந்து அதை நாங்கள் நேரில் போய் அங்கே ஆய்வு பண்ணி அந்த இன்னும் எது வந்து உள்ளே இருக்குது எது வெளில இருக்குன்னு சொல்லலை. சேட்டலைட் மூலமாக தான் இப்போதைக்கு பண்ணி வெளியிட்டிருக்கோம். அதை ம் இன்னொரு நிறுவனம் தான் போய் பார்க்கணும், இன்னொரு துறை போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த துறை சார்ந்த டிபிக்கல் பியூரோக்ராட்டிக் டாக்ல அதை வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ம் ஸோ இது எல்லாமே நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு மேம்போக்கான ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு ம் அதை ஆழமாக பார்க்க முடியாம அந்த தவறுதல் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் எனக்கு வருது. ஆமாம். எனவே இதை பார்ப்போம், பத்தி நிறைய நம்ம பேசணும் அடுத்த பேசுவோம். அடுத்த எபிசோட்ல பேசுவோம்னு நினைக்கிறேன். ம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பத்தியும் நம்ம இதை பத்தியும் அடுத்த எபிசோட்ல பேசுவோம். பட் ம் நவீனம் எது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கேட்சிங் அப், வேகம், ம் எது தனம் அல்லது வெல்த் அப்படின்றத பத்தி பேசியிருக்கோம். ஆமாம். தொடர்ந்து பேசுவோம். ம் கேட்டுட்டே இருங்க. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. பார்ப்போம்.